ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி தான். கிராணியில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டால், என் ஃப்ரெண்டு ஒரு சேலஞ்சு தந்துருந்தா 10 நிமிஷத்தில் கிராணியை முடிச்சு காட்டுறான்னு. சரின்னு சொல்லி நானும் அப்செக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது நான் ஒரு ட்ரையில் 2 ட்ரையில் பல ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடிக்கவே முடியல. சரி வாங்க கேம் உள்ள போயிடலாம். டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைமர் எங்கடான்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் சைடில் ஓடிட்டுருக்கு. ஏன்னு சொல்கிறேன் டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும். சரி டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி வாங்க கேம் உள்ள போகிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஒரு மாதிரி இருக்கும், அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி போகலாம். இங்கே எதுக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஒரு வாட்டி கிளவி என்னை பார்த்துட்டா. சரி கார் பேட்டரி இருக்கீங்க, அது அப்புறமாட்டி எடுத்துக்கலாம். அவன் என்ன எஸ்கேப் பண்ணணுன்னு சொல்ல, அதனால நம்ம கார் எஸ்கேப் பண்ணிக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. போன வாட்டி வெப்பன் கே கிடச்சிது, ஆனால் என்னால் எஸ்கேப் பண்ண முடியல. நான் 4-5 வாட்டி ட்ரை பண்ணியும் என்னால் 19 மினிட்ஸில் தான் முடிக்க முடிஞ்சது. சரி கீழே போகலாம். கிழவி கீழே இருக்க மாட்டான் தான் நினைக்காம கிழவி கீழே வந்துட்டான். சரி வாங்க போகலாம். கீழே குதிச்சிடலாம். ஈஸி மோடுன்னு சொல்லி கிழவி ஸ்லோவாக வருவா. பொறுமையாகவே போகலாம். அவள் அங்கே தான் இருக்கா. என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஸ்டார் ஃப்ளாக் கூட இல்லை அங்கே. சரி இங்கே புக்கு இருக்குது, புக்கு எடுத்துக்கலாம். இப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி எடுக்கலாம். இதில் என்னடா ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் அப்படி தான். அங்கே ஒரு ஷார்ட் கன் பார்ட் இருக்குது, அது அப்புறமாட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுக்க போகிறதில்ல, ஏன்னா 3 பாட்டு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடலாம். அதனால தான். அங்கே கார் பேட்ரி இருக்குது, அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரி அதை விடுங்க, இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை வந்துட போகிறேன். சரி திரும்படா. திரும்ப மாட்டேங்கிறான். சரி திரும்பிட்டான். இந்த புக்கை வச்சுட்டு போகலாம். இங்கே போகலாம். போகலாம். இங்கே வெப்பன் கீ இல்லை, கார் கீ கூட இல்லை. சரி இங்கே என்ன இருக்குது? அந்த கிணறுல சுற்றுறதுக்கு ஷார்ட் கன் பார்ட் இருக்குது, அதை இங்கே போட்டு ஸ்பார்க் ஃப்ளாக் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி இங்கே ஒரு சவுண்டு போட்டுடலாம். கிழவி இங்கே வந்துடுவார், அறிவாளி மாதிரி போவா. நாம் இங்கே போயிடலாம். ஜியோ இதை தள்ளி விட்டால் சவுண்டு கேட்குமே. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இங்கேயே கேசோலினும் இருக்குது, அப்போ கார் எஸ்கேப் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் ஃப்ளாக் கொண்டு போய் அதில் போட்டுடலாம். இங்கே வெப்பன் கீ இல்லை. வெப்பன் கீ அப்போ எங்கே தாண்டா வச்சுருக்கீங்க? அண்டர் கிரவுண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே. சரி இன்னொரு ஷார்ட் கன் பார்த்து கிடச்சிருச்சு, அதுவும் வச்சிடலாம். இங்கே வர இன்னொரு சவுண்டு போட்டேன். கிழவி வந்துட்டாளா? வரல. கேசோலின் எடுத்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு கார் கீ இருந்தால் தான் கேசோலின் இது பண்ண முடியும், போட முடியும். சரி போகலாம். கிழவி வந்துட்டாளா? வரல. இன்னொரு ஷார்ட் கன் பார்த்து கொண்டு வந்து போட்டுடலாம். டைம் என்ன இப்போ? 2.5 நிமிஷம் ஆகிடுச்சு. டைமே பார்க்காம விளையாட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு. சரி காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி அங்கே காக்வீல் இருக்குன்னு சரி இல்லை, காக்கா கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் தான் இருக்குது, தேவைப்படாது. இங்கே எதுவுமே இல்லை. சரி மேலே போகலாம். இங்கே ஷார்ட் கன் பார்த்து இருக்குது, அதை எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சவுண்டு போட்டுருங்க, இங்கே தட்டி விட்டுருலாம். சரி கிளவி அங்கே போவா. இங்கே தான் இருக்கா, இன்னும் போகல. போயிட்டா. எதுக்கும் எங்கேயும் சவுண்டு போட்டுடலாம், கிளவி இங்கே வந்துடுவா. ஷார்ட் கன் பார்த்து கொண்டு போயிட்டு வச்சிடலாம். கீழே கொண்டு போயிட்டு வச்சிடலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் வாய்ஸ் ஒரு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன், அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி 3.5 நிமிஷம் ஆகிடுச்சு. போகலாம். கிளவி அங்கே இருக்கா? வந்துட்டா. ஜியோ ட்ராப் வச்சுருக்காளா? பார்க்கல. சரி விடுங்க பார்த்துக்கலாம். மேலே போகலாம். கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே வருவா. நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஷார்ட் கன் பார்த்து கொண்டு வந்து போட்டுக்கலாம். அதை எப்படியோ அதுக்குள்ளே வரமாட்டா, பார்த்துக்கலாம். போகலாம். கிட்ட வந்துட்டா. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ டைம் என்ன? 4 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு ஷார்ட் கன் பார்ட்டும் போட்டு கிளவியை கூப்பிடலாம். சரி முன்னாடி கோல் பண்ணிக்கலாம். கிளவி எங்கே இருக்க? வா, ஸ்பீடாக வா. இன்னும் வரல கிளவி. மேலே போகலாமா? வந்துட்டான். வா போடு. ஒரு சைடு கால் எழுதிருக்கு இப்போ கிளவிக்கு. புல்லெட்டு கொண்டு போய் மேலே போகலாம். போகலாம்.
நவுறு வழி விட மாட்டேங்கிறா பாருங்க, வாயிலே போட்டுருவேன் நவுறு. வழி விட்டேன், அந்த பயம் இருக்கணும். சரி மேலே போகலாம். இப்போ டைம் இல்லை, 5 நிமிஷம் ஆக போகுது. ஸ்க்ரூ டிரைவர் தட்டி விட்டுடலாம். கன் இங்கேயே போட்டு ஸ்பெஷல் கீ கொண்டு வந்துடுறேன். ஸ்பெஷல் கீ கொண்டு போயிட்டு மேலே போட்டு அப்படியே ஷார்ட் கன் கொண்டு போயிட்டு ஸ்பைடரை போட்டு தந்துடுறேன். சரி திறடா. நான் திறக்க மாட்டேங்க. எனக்கு கட்டை விரல் வேர்க்கும், ஏன்னே தெரில, அதனால திறக்கல போல. இந்த தள்ளி விட்டு ஷார்ட்கட் வழியாக போய்க்கலாம். கிளவி ஃபோட்டோ தான் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் தெரில கிளவி ஃபோட்டோ ஏன் யூஸ் ஆகும்னு தெரியும்னு. சரி போயிட்டு ஸ்பைடரை சாவடிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் கீ இருக்குது, தேவைப்பட்டா பாடுவோம். ஆனால் நமக்கு பாதி பொருள் இங்கேயே கிடச்சிருச்சு. இங்கேருந்து சுட முடியுதான்னு பார்க்கலாம். முடியல. சரி இப்போ டைம் என்ன ஆகுது? 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கேருந்து சுட வேண்டாம், ஸ்பைடரை சுடலாம். சுட்டாச்சு. எப்படி ஸ்பைடர் சாவாதா இங்கேருந்து சுட்டா? தெரியாமல் போச்சு. கிளவிக்கிட்ட ஒரு நாளும் அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் ஸ்பைடர் கிட்ட அடி வாங்கிட்டேன். சரி விடுங்க, இன்னும் 4 நாள் இருக்குது. நம்ம ஏந்திரிக்கிறதுக்குள்ளேயே 1 நிமிஷம் ஆகிடும் போல. 6 நிமிஷம் ஆகிடுச்சு. போ ஸ்பீடாக போ. இப்போ டைரெக்டாக மேலே போக போகிறேன். மேலே போயிட்டு அந்த ஸ்பைடரை சுடலாம் போகிறதில்ல, அதோட வீடை ஒண்டி லாக் பண்ண போகிறேன். பட்டனில் சுட்டு லாக் பண்ண போகிறேன். சரி ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது, கிளவியும் சுட முடியாது. 2 புல்லட்டை வேஸ்ட்டு பண்ணிட்டேன். அந்த ஸ்பைடர்ஸ் ஆகாதது தான் இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சுட்டுலாம் சுட்டாச்சு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். பெஞ்ச் இருக்குது, அதுக்கு முன்னாடி கீழே போயிடலாம். ஏன்னா கிளவி கண்டிப்பாக இங்கே வருவான். கீழே சவுண்டு போட்டுடலாம். சரி கிளவி வந்துட்டா, இங்கே தான் இருக்காடா. நீ போ, அவ்வளோதான். சரி கீழே போயிட்டு கிளவியை சுட்டுடலாம். இப்போ டைம் என்ன ஆகுது? 7 நிமிஷம் ஆக போகுது. இல்லை 7 நிமிஷம் ஆகிடுச்சி. சரி ஷார்ட் கன் எடுத்துகிட்டு புல்லட்டை ரீலோடு பண்ணிட்டு கிளவி சுட்டுருந்தேன். தமிழே வர மாட்டேங்குது. இன்ஜின் பார்ட் இங்கே தான் இருக்கா, ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்க்கல. சரி கிளவி அப்படி இங்கே தான் வருவா, சுட்டுருலாம். இன்னும் 3 நிமிஷத்தில் முடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். காலிலே போட்டாச்சு கிளவி பாவம். சரி இன்ஜின் பார்ட் எடுத்துக்கலாம். வெப்பனுக்கு எங்கே இருக்குதுன்னு இன்னும் எனக்கு தெரியல. சரி இன்ஜின் பார்ட் கொண்டு போயிட்டு இங்கே போட்டுடலாம். நான் இன்னும் டைம் சேவ் பண்ணேன் நாம், அதனால் எல்லா பொருளும் இங்கேயே போட்டுடலாம். இப்போ என்ன ஆகுது? 7:30 நிமிஷம் ஆகிடுச்சி. கிளவி இப்போ வழி விட்டா, கீழே வழியே விடல. சரி மேலே போயிட்டு விரெஞ்ச் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். ஒரு வாட்டி கடி வாங்கினதுக்கே நொண்டி நொண்டி நடக்கிறோம். விரெஞ்ச் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். ஸ்பீடாக போடா. விரெஞ்ச் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு இன்னும் நமக்கு என்னென்ன பொருள் தேவை? கார் கீ, பேட்லாக் கீ, அவ்வளோதான். அந்த 2 கிடச்சா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். அந்த 2மே இங்கே இருக்குன்னு தெரியல. பேட்லாக் கீ இங்கே இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர் கழட்டுள்ள இடத்துல. சரி அதுக்கு முன்னாடி விரெஞ்சு கொண்டு போயிட்டு இங்கே போட்டுடலாம். கார் இன்ஜின் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி அங்கே போயிட்டுருக்கேன். இன்னும் நான் கார் இன்ஜினை போடுறேன். இந்த கார் இன்ஜின் போட்டேன்னா இல்லையானு தெரியலையே, மறந்துச்சு. சரி விடுங்க, இங்கே போயிட்டு இங்கே பேட்லாக் இருக்கான்னு பார்க்கலாம். பேட்லாக் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆஹா, நான் பேட்லாக் இருக்குன்னு தான் சொன்னேன், என்ன பேட்லாக்குன்னு சொல்லல. அதனால ரஸ்டி பேட்லாக் தட்டாங்க, தேவைப்படாது. சரி அடுத்து இன்ஜின் பார்ட் இன்னும் நான் மாட்டல, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கொண்டு போயிட்டு கீழே போட்டுருங்க. கீழே எதுக்கு போடணும்? ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரி ரெஞ்ச் எடுத்துகிட்டு டைட் பண்ணிட்டு இன்னும் 2 பொருளுக்கு தேடணும். அண்டர் கிரவுண்டுக்கு தான் போகணும். அது மூடிட்டேன் தெரியாமல். சரி விடுங்க. ஓ கார் பேட்டரி ஒன்றும் மாட்டலையாண்ணா? சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ கார் பேட்டரி கொண்டு வரணுமா? டைம் என்ன? 9 நிமிஷம் ஆகிடுச்சி.
நம்மளால் சேலஞ்சு முடிக்க முடியல. ஃபஸ்ட்டு சேலஞ்சை ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஐயோ, சரி விடுங்க. இதை கொண்டு போயிட்டு அங்கே அண்டர் கிரவுண்டு கிட்ட போட்டுடலாம். ஏன்னா அங்கேயும் இது ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே போட்டுடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டாச்சு. இப்போது நமக்கு இன்னும் இதான் வேணும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, சேலஞ்சு முடிஞ்சிருச்சு. கன்று கொண்டு போயிட்டு கிளவியை போட்டுடலாம். அவளை சுட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளவி எங்கே இருக்க? கீழே வா கிளவி. இன்னும் வரல. போகலாம். வேண்டாம். வா. காலை காட்டு. காலை போடு. அவ்வளோதான். ஒரு வீடு அவ்வளோதான் விட்டா. சரி, நான் இங்கே கட் பண்ணுவாங்க அங்கே, ஏன்னா வீடியோ லென்த்து பார்க்கணும். சரி, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு கீழே போனேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. எடிட்டிங்லாம் ஒழுங்காக இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி, போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ சேலஞ்சே ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதான் கஷ்டமாக இருக்குது. வெப்பன் கீ அங்கேயும் இல்லை, காகுவேலி இருக்குது. சரி, போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேட்லாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே பேட்லாக்கி தான் இருக்குது. இங்கே கொண்டு போயிட்டு பேட்லாக்கி போட்டுட்டேன். அந்த சைடு விழுந்து பார்த்தா என்கிட்டே வந்துருச்சு. சரி, இங்கே போகலாம். கிழமை எங்கே இருக்கான்னு தெரில. சரி, வந்தாச்சு. நம்பர் 1 or 2 தெரில. 1 ஏதோ ரேண்டமாக தொட்டேன். 1 தான். சரி, என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஹேமர் இருந்துச்சு கிணறுல. ஹேமர் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. காக்வீல் இருந்துச்சு, அது எப்படியே தேவைப்படாது, அப்படியே ஓரமாக இருக்கட்டுன்னு போட்டேன். சரி, கீழே போயிடலாம். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கேமரா இருக்கும், அதை உடைச்சிடலாம். ஃபஸ்ட்டு சேலஞ்சே ஃப்ளாப்பு, அதான் ஒரு மாதிரி இருக்கு. கிளவி வந்துட்டா. சரி, கிளவியை வாயிலே போட்டுட்டேன். அப்படியே செத்துடா. ஹேண்ட் வீல் இருந்துச்சு, அதை கொண்டு போயிட்டு போட்டேன். போடுற ஹேண்ட் வீல் தப்பான இடத்துக்கு போயிட்டேன். அங்கே எதுவுமே இல்லை. சரி, ஹேண்ட் வீல் போட்டு கேட் திறந்துருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் எதுவுமே இல்லை. செகண்ட் பாக்ஸில் இது இருந்துச்சு, வாட்டர் மெலன். சரி, அதுலேயாச்சு கார்கி இருக்குன்னு பார்த்தா அதுலேயுமே இல்லை. நம்ம மனசு கேட்கல. சரி, இன்னும் 2 இடம் தான் இருக்குது, அதை விட்டால் வேறு இடமே இல்லை அப்படின்னு நினச்சேன். இங்கே திறந்து பார்த்தா இது இருந்துச்சு, கட்டிங் பிளேயரு. சரி, கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு சேஃப் கீ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே போனால் சேஃப் கீ கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு சேஃப் இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன். அங்கே பார்த்தா அங்கே கார்கி. இது தெரிஞ்சிருந்தால் நான் முன்னாடியே பண்ணியிருப்பேன். வீடியோ இவ்வளோ லென்த்தாக இருக்காது, கரெக்டாக 10 நிமிஷத்தை முடிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி எங்கடா போகிறேன்னு சொல்லி கேட்டால் அங்கே சவுண்டு போட்டு கிளவி எங்கே கூப்பிட்டுருந்தேன். சரி, கிளவியை கூப்பிட்டாச்சு. நான் போயிட்டு கார் பேட்டரியை கொண்டு வந்து அப்படியே போட்டேன். கேஸ் ஒலின்னு ஊற்றிடலாம். நான் கேஸ் ஒலின்னு ஊற்றுறது ஒண்டி ஃபுல்லாக கட்டுவேன். இங்கே மாஸ்டர் கீ இருந்துச்சு, வாட்டர் மெலாண்டில் மாஸ்டர் கீ இருக்குன்னு நினச்சேன், இங்கே இருந்துச்சு. சரி, விடுங்க. அதுதான் எஸ்கேப் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஆனால் சேலஞ்ச் ஃபெயில்டு. சரி, பேட்லாக்கை திறந்து இங்கே சாவியை போட்டு கார்கி எடுத்துருவேன். கார்கி நான் அங்கேயே போட்டு வந்துட்டேன். எடுத்தாச்சு. அப்படியே கீழே போயிட்டு டைரெக்டாக காரில் ஏற வேண்டாம், இது திறந்துட்டு இங்கே ஒரு சவுண்டு போட்டு ஏறலாம். ஏன்னா கிளவி அப்போ தான் அங்கே வருவா. கிளவி வரும்போது கிளவி அப்படியே ஏற்றி சாவடிச்சிடும். சரி, நான் வேறு ஏறி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் தெரியாமல். சரி, பின்னாடி போனேன். ஆஹா, கிளவி பார்த்துட்டா போல, சவுண்டு கேட்குது. சரி, விடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.